1867 ஒரு காலம். அப்போது வாழ்க்கை எளிமையானது இல்லை. ஆனால் மனிதர்கள் உறுதியானவர்கள். இன்று 2026 அனைத்தும் மாறிவிட்டது. வாழ்க்கை வேகம் அதிகமானது. ஆனால் மனம் அமைதியா? அவனாலயம் அழகிய மலையகத்தின் வரலாற்று பார்வை. இந்த வீடியோவில் 1867 முதல் 2026 வரை மாற்றங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே இது ஒரு தொடக்கம். 150 வருட கால தேயிலை தொழில்துறையுடன் பிணைக்கப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கும் மலேக மக்களின் சமூக, பொருளாதார, அரசியல், மனித உரிமை நிலை, பண்பாட்டு அடையாளம், தேயிலை தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதன் இன்றைய நிலை தொடர்பான விடயங்களை பார்க்கும்போது கல்வியில் இருந்து தொடர்கிறது. அந்நிய காலனித்துவம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வியாபாரம் செய்வதற்காக மக்கள் இந்தியாவில் இருந்து அடிக்கடி இலங்கைக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். எனினும் முதலாக ஒல்லாந்தர் காலத்திலேயே வாசனை திரவிய தோட்டங்களுக்காக 10,000க்கு மேற்பட்ட இந்திய தமிழர்கள் வேலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். தொடர்ந்து பிரித்தானிய ஆட்சியாளர்களின் காலத்தில் பெருந்தோட்ட பயிர் செய்கை ஆரம்பிக்கப்பட்டதும் தோட்ட உரிமையாளர்களது வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய தொழிலாளர்களை காலனித்துவ அரசாங்கம் வரவழைத்தது. இந்திய தொழிலாளர்கள் இலங்கையின் நுவரெலியா, கண்டி, மாத்தளை, பதுளை, இரத்தினபுரி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட தேயிலை மற்றும் இரப்பர் தோட்டங்களில் குடியமர்த்தப்பட்டனர். இத்தொழிலாளர்களது பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பதற்காக தோற்றம் பெற்ற பாடசாலைகளே பெருந்தோட்டப்புற பாடசாலைகள். இத்தகைய தோட்ட பாடசாலைகளில் பெரும் எண்ணிக்கையானவை 1980களின் ஆரம்பத்திலேயே அரசினால் பொறுப்பேற்கப்பட்டன. இவ்வாறு பொறுப்பேற்கும் வரை சுமார் 150 வருடங்கள் தோட்ட உரிமையாளர்களது நிர்வாகத்தின் கீழ் இருந்த இப்பாடசாலைகள் பல்வேறு பிரச்சனைகளுடனேயே இயங்கி வந்தன. இப்பாடசாலைகளின் அபிவிருத்தி தேவைகள் தொடர்பாக கண்டறிவதற்காக 1985 கல்வி அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதன்படி பெருந்தோட்டப்புற பாடசாலைகள் அரசினால் பொறுப்பேற்கப்படும் போது அவை குறைந்த உட்கட்டமைப்பு வசதிகளையே கொண்டிருந்தன. ஆசிரியர் பற்றாக்குறை நிலவியதோடு பெரும்பாலான பாடசாலைகள் ஓராசிரியரை கொண்டனவாகவே காணப்பட்டன. அங்கு கற்பித்த ஆசிரியர்கள் கற்பித்தலில் தேர்ச்சியற்றவர்களாக இருந்ததோடு நிரந்தரமாக இப்பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்கு விரும்பாதவர்களாக காணப்பட்டனர். மேலும் கலைத்திட்ட நடைமுறைப்படுத்தலுக்கான ஒத்துழைப்பு, மேற்பார்வை வசதிகள் காணப்படவில்லை. கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட இடைநிலை கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அத்துடன் உயர்ந்த இடைவெளிகள் வீதம் காணப்பட்டது. பெரும்பாலான பாடசாலைகள் இணைக்கப்பட்டவையாகவே இருந்தன. இன்று கடந்த 4-5 வருடங்களாக வருடாந்தம் ஏறக்குறைய 1500 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அனுமதிக்கப்படுபவர்கள் அதிகமானவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பல்வேறு துறைகளுக்கு இவர்கள் நியமனம் பெற்று அனுமதி பெறுபவர்களாக காணப்படுகின்றனர். அது மட்டுமன்றி இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு கற்கை நெறியில் இணைந்து கொண்டவர்களில் ஏறக்குறைய இன்று 25 பேர் பல்கலைக்கழக விரிவுரையாளராக நியமனம் பெற்றுள்ளனர். இன்னும் கணிசமானோர் தற்காலிக விரிவுரையாளராக அந்தந்த பல்கலைக்கழகங்களில் நியமனம் பெற்றிருக்கின்றனர். இவர்களில் கணிசமானோர் கலாநிதி பட்டத்தையும் பெற்று பேராசிரியராக கூடிய தராதாரத்தையும் பெற்றிருக்கின்றனர். இது யாவுமே இலங்கையில் இந்த 1989களில் தேசிய கல்வி
கல்வியை மலையக மக்களுக்கு வழங்கியதன் விளைவாகவே கூற வேண்டும். பலர் இன்று குறிப்பிட்ட ஆய்வுத்துறைகளில் அதிமுக்கிய நிபுணர்களாக காணப்படுகின்றனர். சட்டம், மற்றது சமூகவியல், பொருளியல், அரசியல், சமூகவியல் என்றவாறு இவர்கள் இலங்கையின் பிரபல்யமான விரிவுரையாளராக அல்லது சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் என்றும் துணிவுடன் கூறலாம். ஆனால் இந்த வளர்ச்சி விஞ்ஞானத்துறையிலும் மருத்துவத்துறையிலும் பொறியியல் துறையிலும் வளர வேண்டும். பொறியியல் துறையில் ஓரிருவர் மிக சிறப்பாக செயல்படுகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது தோட்டப்புற பாடசாலைகளை தேசியமயமாக்கலுக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். ஒரு கட்டத்தில் தரம் 5 வரை மட்டுமே மட்டுப்படுத்த கல்வியே பிள்ளைகளுக்கு கிடைத்தது எனலாம். எழுத வாசிக்க தெரிந்தால் போதுமானது என்ற நிலையில் மேலதிகமாக படிக்க வாய்ப்புகள் இல்லை. 1960களில் கல்வி பொது சாதாரண தரம், உயர்தரம் மற்றும் பல்கலைக்கழக வாய்ப்புகள் இருந்தாலும் பெருந்தோட்ட மக்களுக்கு இது கிடைப்பது அரிதாகவே இருந்தது. இன்று 843 அரச பாடசாலைகள் தேசிய ரீதியில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர். தேசிய ரீதியில் பயன்படுத்தப்படும் பாடத்திட்டங்கள் இங்கும் பயன்படுத்தப்படுகின்றன. 100க்கும் அதிகமான பாடசாலைகள் சாதாரண தரம் வரை கற்பிக்கப்படுகின்றன. தற்போது கல்வி சார்ந்த வளர்ச்சி தேசிய ரீதியிலான வளர்ச்சிக்கு சமமானதாக காணப்படுகின்றது. 25,000 வரையான மாணவர்கள் உயர்தரத்திற்கு தோற்றுகின்றனர். 1,500க்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர். 25க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் கலாநிதி பட்டம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி கலைத்துறையில் அதிகமானவர்கள் கடல் கடந்தும் சாதனை படுத்தி வருகின்றார்கள். காலம் மாறியது, கல்வியும் மாறியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அது மனிதனின் முன்னேற்றத்திற்கான ஆசை. 1867 தொடங்கிய அந்த பயணம் இன்று 2026 இங்கே வந்திருக்கின்றது. இது முடிவு இல்லை, இது ஒரு வளர்ச்சியின் சாட்சி. இன்னும் சொல்லப்படாத கதைகள் இருக்கின்றன, இன்னும் பார்க்கப்படாத மாற்றங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். பயணம் தொடர்கிறது. இந்த பயணத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.